இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் அரிசி தட்டுப்பாடு பிரச்சினைக்கு 2 வாரங்களில் தீர்வு காண்போம் என விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். சந்தையில் ஏற்பட்டுள்ள அரிசி பிரச்சினைக்கு தீர்வு காண எடுத்து வரும் நடவடிக்கை தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டில் தற்போது தலை தூக்கி இருக்கும் அரிசி பிரச்சினை இன்னும் 2 வாரங்களே இருக்கும். 2 வாரங்களில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும். தற்போது நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளிலும் விவசாயிகள் நெல் அறுவடை செய்ய ஆரம்பித்துள்ளனர். அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்வோம். சிறிய நடுத்தர ஆலை உரிமையாளர்களும் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்ய தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர். அதனால் அரிசி பிரச்சனையில் இருந்து நாங்கள் வெளியில் வருவோம். இந்த நாட்டில் அரிசி மாஃபியாக்கள் நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி ஆகிய 3 மாதங்களிலேயே செயற்படுவார்கள். இந்த காலப்பகுதியிலேயே நாட்டுக்கு அரிசி இறக்குமதி செய்யப்படுவதுடன் நாட்டில் அரிசி விலை அதிகரிக்கப்படுகிறது. அதேபோன்று இந்த காலப்பகுதியிலேயே நாட்டில் அரிசி காணாமல் போகிறது. அதனால் எதிர்காலத்தில் இந்த காலப்பகுதியில் இவ்வாறான பிரச்சனை இடம்பெறுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை. அதனால் அரசாங்கம் என்ற வகையில் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யும் ஒரு கதிர் நெல்லை கூட விற்பனை செய்ய போவதில்லை. அந்த நெல்லை மீண்டும் அரிசியாக்கி பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்வோம். தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் அரிசி பிரச்சனை நாங்கள் ஏற்படுத்தியது அல்ல, நாங்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னர் இருந்தது. என்றாலும் அரசாங்கம் என்ற வகையில் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எனினும் இந்த பிரச்சனையை இந்த வருட இறுதியில் மீண்டும் சந்திக்க ஏற்பட்டால் மாத்திரம் எங்களது பிரச்சனையாக மாறும். அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். அதனால் அரிசி பிரச்சனை நாட்டில் மீண்டும் ஏற்படுவதற்கு நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை என தெரிவித்தார். උදේ බලපු තැන ගත්තොත් එම මෝලක් නැහැ. මහින්ද අමරවීරගේ කාලේ ඒ මෝල ගලවගෙන ගිහිල්ලා ගොවියෝ කිව්වා ඒ වෙලාව එතනම. ඒක කොහෙද දන්නවද දැන් වෙනම හොයන්න ඕනි. යකඩත් එක කාලා දන්නේ නැහැ. රතු හාල් වල ප්‍රශ්නයක් ඇවිල්ලා තියෙනවා. හැබැයි රතු හාල් තියෙනවා. හවස 5න් පස්සේ විකුණන්නේ. පාරිභෝගික අධිකාරියතොට ගෙදර ගිහිල්ලානේ. එහෙනම් කොහමද හවස 5න් පස්සේ හාල් එන්නේ? දැන් මේ ඔක්කොම එහාට අවිල්ලා හොයාගත්තා. මේක තමයි තත්ත්වය. ඉතින් ওই පරිසරය ඇතුලේ අපි පැහැදිලිවම කියනවා ගිය අවුරුදු 2ක කාලපරාසය තුල රජයේ විදියට වීමිලි අරන් තියෙන්නේ මෙට්‍රික් ටොන් 4000 ගාණක්. මේ ඔක්කොම සම්පූර්ණයෙන් වල් බිහිවෙන්න අරලා තියෙන්නේ. ඒ තත්ත්වය තුල තමයි අපි මේ බාරගෙන තියෙන්නේ. මේවා අපි ගොඩ දානවා. අනිවාර්යයෙන්ම අපි මේ රටේ ගොවි ජනතාවගෙන් ඔබට ඉතාමත්ම සාධාරණ වීවරට මිලක් අපි ලබා දෙනවා.